ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ ஆக்ரோஷமாய் சத்ரு எழும்பி வந்தாலும், எவ்வளோ வைராக்கியமாய் உன்னை முடித்து விட வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கொட்டி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுதும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. நிறைய நேரங்களில் நம்முடைய உதடுகளின் அறிக்கைக்கும் உள்ளத்தினுடைய விசுவாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உள்ளம் ஏதோ ஒன்று விசுவாசிக்குது, உதடு வேத ஏதோ ஒன்று அறிக்கை பண்ணுது. உதடு கர்த்தர் நல்லவர் பெரியவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு அறிக்கை பண்ணுது. உள்ளம் யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம், இவங்க உதவி வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கலாய்க்குது. ஆனால் அப்படி இல்லை. இந்த உள்ளம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து விசுவாசித்து நிற்கும் என்றால், நான் சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் இறங்கி உங்கள் பிராணனை தப்புவிக்க அவர் செயல்படுவதை அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்கள் கண்கள் காணப்போகிறது. விசுவாசம், தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் என் சார்பில் வந்து நிற்கிறார் என்று அவரை விசுவாசிக்க பழகி கொள்ளுங்க.